எசேக்கியேல் 37:1. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி, இங்கே தீர்க்கதரிசியின் மேல கர்த்தருடைய கை வந்து அமர்கிறது. அவன் ஆவிக்குள்ளாக்கப்படுகிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, அதுக்கு அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மகிழ்ச்சியான ஒரு அனுபவம் இல்லை. எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கு, மனித எலும்புகள், இறந்து போனவருடைய எலும்புகள் திரள் திரளாய் கிடக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள்ளாக நிரம்பி, பரிசுத்த ஆவிக்குள்ளாக மூழ்கி, பரிசுத்த ஆவியினால் எடுத்து செல்லப்பட்டு ஒரு மகிழ்ச்சியான அனுபவம் ஏற்பட வேண்டாமா? ஒரு பசுமையான ஒரு தோட்டத்தில் கொண்டு போய் விட்டா எப்படி இருக்கும்? ஒரு ஆத்தங்கரையில் கொண்டு போய் விட்டா எப்படி இருக்கும்? அல்லது 3வது வானத்தில் சிலர் சொல்ற மாதிரி நான் பரலோகத்துக்கு போனேன், அப்படி ஒரு அனுபவம் இருக்கு. நான் அதை மறுக்கவில்லை. பவுலுக்கு அப்படி அனுபவம் ஏற்பட்டது. எப்பொழுதுமே அது அப்படி ஏற்படும் என்று சொல்ல முடியாது. இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை பெற்றார். பெற்று அவர் அடுத்து நடந்தது என்ன? வனாந்தரத்திற்கு ஆவியானவரால் நடத்தப்பட்டார். அங்கே சாத்தான் வந்து அவரை சோதித்தான். அதனால ஆவிக்குரிய அனுபவம், ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பொழுதுமே, எல்லா நேரங்களிலுமே அது ஒரு மகிழ்ச்சி என்பது உள்ளுக்குள்ளே உள்ள விஷயம், வெளிப்புற மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு விஷயம். அப்படி ஒரு சூழ்நிலை எப்போதும் வரும். எப்பொழுதும் ஒரு அனுபவம் அப்படி மகிழ்வை தரக்கூடிய ஒரு அனுபவம் வரும்னு சொல்ல முடியாது. அதற்கு மாறான அனுபவங்களும் வரலாம். ஆனால் அதனுடைய முடிவு முக்கியம். முடிவு எப்படி என்றால், 10வது வசனம், எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசித்து அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். ஆரம்பத்தில் ஏதோ எலும்புகளுக்கு நடுவில் போய், ஒரு பெரிய எலும்பு குவியலுக்கு நடுவில் போய் போற மாதிரி ஒரு விரும்பத்தகாத ஒரு அனுபவம். ஆனால் முடிவு மகிழ்ச்சியான ஒரு முடிவு ஒரு விரும்பக்கூடிய முடிவு. அத்தனை எலும்புகளும் உயிர் பெற்று மனிதனாகி ஒரு பெரிய சேனையாக காலூன்றி நிற்புகிற ஒரு முடிவு. இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வனாந்தர அனுபவம் அப்படிதான். அவர் சாத்தானை ஜெயித்தார். தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அவர் பிறந்த போது தேவதூதர்கள் வந்து ஆராதித்தார்கள், அவரை வணங்கினார்கள். ஆனா இப்போது தேவதூதர்கள் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். அதன் பிறகு அவருடைய ஊழியம் அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. அதனால எப்பவுமே அதனுடைய முடிவு என்னன்னு பார்க்கணும். முடிவு வந்து முக்கியம். ஆரம்பம் வந்து சில நேரங்களில் நல்ல ஆரம்பமாக இருக்கும், ஆரம்பம் சந்தோஷமாக இருக்கும், ஆரம்பம் ரொம்ப விரும்பக்கூடிய ஆரம்பமாக இருக்கும். முடிவு வேற மாதிரி ஆயிடும். ஆனால் இது அப்படி இல்லை. ஆரம்பம் வந்து என்னமோ பள்ளத்தாக்கு, எலும்பெல்லாம் திரளா காய்ஞ்சு போன எலும்பெல்லாம் கிடக்குது, அந்த மாதிரி ஒரு ஆரம்பம். முடிவை பார்த்தீங்கன்னா மகிமையான முடிவு. ஆவிக்குரிய அனுபவம் என்பது எப்போதுமே அப்படிதான் இருக்கும். ஆரம்பம் வந்து ரொம்ப சந்தோஷமான ஆரம்பமா இருக்காது, ஆரம்பம் விரும்பத்தக்க ஆரம்பமா இருக்காது. முடிவு அது சந்தோஷமான ஒரு முடிவாக இருக்கும், விரும்பக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும். 40 ஆண்டுகள் முழுநேர ஊழியத்தை நிறைவு செய்தேன். அதற்காக ஒரு ஸ்தோத்திர கூட்டம் வைக்கலாம், எல்லாரையும் ஊழியத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு 200 பேரை கூப்பிடலாம், நாடு எங்கிலும் இருந்து ஒரு 200 பேரை கூப்பிடலான்னு நான் யோசித்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவர் எனக்கு சொன்னார், உன் மேலே இருக்கிற ஆவியை 70 பேர் மேலே வைக்க விரும்புகிறேன், ஒரு 70 பேரை மட்டும் கூப்பிடு, ஒரு இம்பார்ட்டேஷன் ப்ரேயர், ஒரு அபிஷேக கூட்டமாக அதை நடத்து என்று சொன்னார். எனக்கு அப்படி நான் இதுவரை நடத்தினதில்லை, யாரும் நடத்தி நான் கேள்விப்படலை. நடத்தி இருக்கலாம், ஆனால் நான் கேள்விப்படலை. ஏன்னா என்னுடைய சகாக்கள் எல்லாம் இந்தியா முழுசும் சிதறி இருக்கிறாங்க, சிலருக்கு இந்தியாவுக்கு வெளியிலையும் இருக்காங்க, அல்லது என்னுடைய சீடர்கள், என்னுடைய மாணவர்கள். அப்போ 70 பேருனா அந்த தேதியில் ஒரு மாவட்டத்துக்குள்ளே தான் கூப்பிட முடியும், ஒரு மாவட்டம் ஒரு தாலுகாக்குள்ளே தான் கூப்பிட முடியும். அப்படி தான் கூப்பிட்டோம். 50 பேர் கூட வருவாங்களா? ஏன்னா ஊழிய நிறைவு விழான்னா 200 பேர் கூட வந்துடுவாங்க, 1000 பேரை கூட கூட்டலாம். ஆனால்
இது கிருபைகளை கடத்துகிற அபிஷேக ஜெபம்னு சொல்லும்போது அது பலருக்கு புரியாது. ஆனால் அதுக்கு மேலேயே வந்தாங்க. லைவ் போட்டோம். வெளிநாட்டில இருந்து ஒரு ஆவிக்குரிய தம்பி கூப்பிட்டாரு. நான் லீவ் எடுத்துட்டு வரேன், லீவு கிடைச்சதுன்னா கண்டிப்பா லீவ் எடுத்துட்டு நான் வரேன்னாரு. அவர் வரல, முடியல, லைவ் போடுங்கன்னு கேட்டுக்கிட்டாரு. நான் நினைச்சேன் லைவ்ல ஒரு 10 பேர் பார்த்தா பெரிய விஷயம்னு நினைச்சேன். 100க்கும் அதிகமானவர் லைவ்ல பார்த்தாங்க. அதுக்கு பின்னால இன்னும் 100கணக்கானவர் பார்த்தாங்க. அதனால என்னைக்குமே ஆரம்பம் கொஞ்சம் டல்லா இருக்கும், ஆரம்பம் அப்படியே ட்ரையா இருக்கும், ஆரம்பம் வறட்சியா இருக்கும், ஆரம்பம் ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்காது. ஆனா முடிவு பாருங்க, அவ்வளவு சந்தோஷம். இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய சபைகளின் தலைவர்களெல்லாம் வந்திருந்தாங்க. நான் அவங்கள ரொம்ப உள்ளூர்ல இருக்கிறவங்கள மட்டும்தான் கூப்பிட்டுருந்தேன். மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை கூட கூப்பிடலை. ஆனா உள்ளூர்ல இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. என்னுடைய மாணவர்கள், சீடர்கள், பக்கத்து மாவட்டம் எல்லாம் வந்திருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப உற்சாகமா இருந்தது, ஆசீர்வாதமா இருந்தது. அதை பார்த்த ஒரு சேனலுடைய, நம்முடைய ஜேடிகே டிவி சேனலுடைய நிர்வாகி, நான் அதை ஒளிபரப்புறேன் டிவிலன்னு ஒளிபரப்பினாங்க. அதே மாதிரி என்னுடைய பாடல்கள் அடங்கிய ஒரு வீடியோ தயாரிக்கணும்னு என்னுடைய ஆவிக்குரிய தம்பி ஒருவர் சொன்னார். அவர் ஒரு இசைக்கலைஞர், ஒரு தொழில்நுட்பவாதி. நான் பாடகம் கிடையாது, என் குரல் பாடலுக்கு ஏற்றது இல்லைன்னு சொல்லி பார்த்தேன். அவர் வற்புறுத்தினதுனால சரி, எப்படினாலும் இது வரப்போறது இல்லை, நல்லா இருக்க போறது இல்லை, அவங்களே பார்த்துட்டு இதை வெளியிட மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அது எப்படியோ நல்லபடியா வந்துருச்சு. எனக்கே என் குரல் மேல நம்பிக்கையில சளி பிடிச்சு இருமல்ல வேலை அந்த நாட்கள்ல நான் இருந்தேன். அந்த நாட்கள்ல தான் ஒளிப்பதிவு நடந்தது. அது மிகச்சரியாக இசை ரீதியாக, ராகம் தாளம் ரீதியாக மிக சரியாக வந்தது மட்டுமல்ல, அதை இசையில புலமை வாய்ந்தவர்களெல்லாம் ராகம் தாளம் சரியா இருக்கிறது என்று சொன்னார்கள். அது 1000க்கும் மேற்பட்டவர்கள் அதை பார்த்திருக்கிறார்கள் குறுகிய நாட்கள்ல. அதுவும் இது ஏன் குரல் தானா, எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அது அவ்வளவு நல்ல விதத்தில் அது வந்திருக்கிறது. எதுவுமே அப்படிதான், ஆரம்பத்தில் இப்படிதான் இருக்கும். ஆண்டவர் ஒரு விஷயத்த நம்மை நடத்தினார். ஆரம்பத்தில் அப்படி கேள்விகள் இருக்கும், முடியுமா முடியாதா, இது தோல்வி அடையுமா. ஆனால் அதனுடைய முடிவு சந்தோஷமாய் ஆசீர்வாதமாய் இருக்கும். ஆமென்.